குட் மார்னிங் ஆல் அண்ட் ஐ எம் ஹேமா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய குட்டியூன்னு கார்டனிங் அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலி கார்டனிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வைக்காமல் இருந்தோம். இப்போ ஆட்டுக்குட்டி இல்லைன்றதுனால சரி ஓகே சின்ன சின்னதாக ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே. எனக்கு மிளகா கத்திரிக்காய் செடி ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசனே தெரியாது. அதனால் ஒரு சின்னதாக மிளகா செடி கொஞ்சோண்டு ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து 2 மிளகா காய்ச்சிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் தானாகவே முளைச்ச தக்காளி. இது வரைக்கும் நிறைய தக்காளி நாங்கள் பறிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 தக்காளி கிட்ட பறிச்சிருக்கோம். அந்த தக்காளி செடியும் மிளகா செடி பக்கத்தில் இருக்குது. அதோட பக்கத்தில் பார்த்தா லெமன் செடி. அது வந்து நான் தான் வச்சேன். ஸோ அதோட காயை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம வச்ச மரத்தில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு. என்னன்னு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்க்கவே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் நிறைய காய் விட்டுருக்கு. குட்டி குட்டி பிஞ்சு பூவு பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை சுற்றிலுமே ஒரு 7-8ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வீட்டில் வந்து முருங்கைக்காய் செடி இருக்குது. முருங்கைக்காய் எப்படின்னா நீளமான முருங்கைக்காய், ஏன் ஹைட்டில் கூட முருங்கைக்காய் இருக்குது. அப்புறம் ஷார்ட்டாக இருக்கிற முருங்கைக்காய் செடிஸும் இருக்குது. எல்லா செடியுமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சிலது வந்து செடியோட வெயிட்டு, அதாவது காய் வெயிட்டு தாங்க முடியாமல் உடஞ்சிக்கிட்டு கூட விழுந்துடுச்சு. அந்த அளவுக்கு முருங்கைக்காய் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்டோட குப்பையெல்லாம் செடிங்களுக்கு இருக்கிறதுனால நல்லா காய் காய்க்க ஆரம்பிக்குது. எந்த காயுமே வந்து கொஞ்சமாக காய்க்கவே இல்லை. காட் கிரேஸ் எல்லாமே நல்லா நிறையா காமிச்சிருக்கு. அதில் வந்து ஒரே ஒரு காய் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எப்படின்னா பயங்கர லென்த்தாக இருந்தது. அதாவது என் ஹைட்டுக்கு இருக்குது 5.1 என்னோட ஹைட். அந்த அளவுக்கு அந்த முருங்கைக்காய் இருந்தது. செம்ம ஷாக். இது வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஹைட்டில் முருங்கைக்காய் காய்ச்சதே இல்லை. இந்த காய் தான் ஃபஸ்ட்டு காய். ஒரு சில தடவை பார்த்தா கோணல் மானலுமாக போயிடுச்சு. அது என்ன ரீசன் தெரியல. அதெல்லாம் நாங்கள் பறித்து சாப்பிட்ருவோம். மீதி காய்னா கடைக்கு கொடுத்துருவோம், அதாவது ஏலம் விடுற இடத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பப்பாளி செடி, ஒரு தடவை பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அதை தூக்கி போட்டோம். பார்த்தாக்கா அது வந்து பப்பாளி செடி முளைச்சிருக்கு. எல்லா செடிக்குமே மேக்ஸிமம் தூக்கி போட்டது அதுவாகவே முளைச்சிக்குது. அதே மாதிரி தான் அந்த குட்டியோண்டு மாதுளை செடி. நான் சொன்னேன்ல இது மிளகாய் செடி வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கேன்னு, இதுதான் மிளகாய் செடி. இது வந்து பாகக்காய் வந்து நாங்கள் தனியாக விதை வாங்கிக்கிட்டு வந்து ஊனி வச்சோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாகக்காய் பிடிக்கும். ப்ளஸ் அம்மாவுக்கு சுகர் இருக்குது. ஸோ நம்ம பாகக்காய் வந்து அம்மாவுக்கு எப்போயாவது கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் சுகர் லெவல் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக போட்டோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆட்டுக்குப்பை வீட்டில் நிறையா இருக்கிறதுனால எல்லா செடிஸ்லையுமே காய்ங்க வந்து நல்லா காய்க்கும். அதே மாதிரி 3 பாவக்காய் காய்ச்சிருந்துச்சு. ஒரு பாகக்காய் வந்து நல்லா பெருசாக இருந்தது. மீதி 2 பாகக்காய் வந்து கொஞ்சம் அதை விட சின்னதாக இருந்தாங்க. மீதியெல்லாம் குட்டி குட்டி பிஞ்சு பூ இருக்காங்க. அதேமாதிரி அவரைக்காய் மட்டும் இன்னும் காய்க்க ஸ்டார்ட் ஆகலை. மீதி எல்லா காயுமே காய்ச்சிருக்கு. அவரைக்காய் மட்டும் இப்போ தான் பூ விட்டுட்ருக்காங்க. அதில் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அவரைக்காயும் பாகக்காயும் பக்கத்தில் வச்சனால 2 கொடியும் ஒன்றா மிக்ஸ் ஆனதில் பாகக்காய் கொடி வந்து அவரைக்காய் கொடியை டாமினேட் பண்ணிடுச்சு. அதனால தான் அவரைக்காய் இன்னும் காய்க்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து சுண்டக்காய் செடி, அது வந்து சும்மா ரோட்டில் கிடந்தது. நான் போகிறப்ப பறிச்சுட்டு வந்து ஊனி வச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெருசாகி காய்க்கணும்லாம் எதிர்பார்க்கல. நல்லா நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நாங்கள் அதை பறித்து குழம்பு வச்சிட்டோம். அதனால அது செடியில் கம்மியாக இருக்குது. சுண்டக்காய் வந்து யூட்ரஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நாங்கள் அடிக்கடி சுண்டக்காய் செஞ்சு சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் பறித்து அம்மா வீட்லேயும் சாப்பிட்டுட்டு என் மாமியாருக்கு கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். அதனால் இப்போ எல்லாமே பிஞ்சு வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லும் எல்லாமே பிஞ்செல்லாம் முத்துனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நான் சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க குட்டியோண்டு கார்டன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.